நாம் கடனாளிகளா இருக்கிறோம் என்பதை 1 யோவான்ல பார்க்கும் பொழுது அநேக நேரங்கள்ல நாம் கடனாளிகளா இருக்கிறோம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று தினத்துல நாம் பார்த்த பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தையும் லூக்கா 6ஆம் அதிகாரத்திலும் இருக்கிற அந்த பகுதியின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வரும் பொழுது நான் அன்பு கூறுவது என்பது சற்று வித்தியாசமா இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே இருப்பது போல அது இருக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அன்னைக்கு போதித்த அந்த அன்பு கூறுகிறதனுடைய அந்த தரம் உயர்த்தப்பட்ட அந்த வாழ்க்கை என்னவென்று பார்க்கும் பொழுது பிதாவை உதாரணமாக காட்டி பிதாவினுடைய அன்பை உதாரணமாக காட்டி இயேசு கிறிஸ்து போதித்ததை பார்த்தோம். அதனால நம்ம பார்த்தோம், நம்ம அன்பு கூறுவதனால் என்ன பலன்? நான் என் பிதாவினுடைய புத்திரனாய் இருக்கிறேன், உன்னதமானவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை நாம் பார்த்தோம். அப்ப நான் பிதாவினுடைய பிள்ளை என்கிற ஒரு ஐடென்டிட்டி எனக்கு இருக்கிறபடினால நான் அவரை போல அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப பிதாவை போல அன்பு கூற வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுதுதான் அநேக காரியங்களை நேற்று தினத்துல நாம் கற்றுக்கொண்டோம். லவ், பிதாவுடைய அன்பு என்பது அவரை சார்ந்தது. அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார், தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். இட் இஸ் நாட் அபவுட் தி ரிசீவர், பட் இட் இஸ் அபவுட் தி கிவர். கொடுப்பவரை சார்ந்து இருக்கிறது அந்த அன்பு, பெற்றுக்கொள்ளுபவரை சார்ந்து அல்ல என்பதை நாம் பார்த்தோம். அதே போல் நம்ம பார்த்தோம், பிதா முந்தி அன்பு கூர்ந்தார். அவர் யாரோ ஒருத்தர் செஞ்சோன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸா இல்லை அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல we respond to love, ஆனா நம்ம அன்பு கூறுவதற்கு முந்தி கொள்ளுவதில்லை என்பதை நாம் பார்த்தோம். அதே போல நம்ம பார்த்தோம், பிதாவினுடைய அன்புல அவர் செலக்டிவாக அன்பு கூறுகிறவர் கிடையாது, எல்லோர் மீதும் அன்பு கூறுகிறவர். ஆனா நம்முடைய அன்பு பார்ஷியாலிட்டி இருக்குது, ஃபேவரிட்டிசம் இருக்குது, செலக்டிவா சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்த்தோம். அப்படி நம்ம அன்பு கூறக்கூடாது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல அன்பு கூறுவது என்பது எதிர்பார்க்காமல் கொடுப்பது. இட் இஸ் நாட், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடயே நான் இருப்பேன், ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை வைத்துக்கொண்டே நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவேன், ஆனால் அது அன்பு அல்ல. அது உலகம் சொல்லுகிற அன்பு. பிதாவுடைய அன்பு என்பது எதிர்பாராமல் ஆனா கொடுப்பதிலே இருக்குது. இட் இஸ் ஆன் கிவிங். ஃபோக்கஸ் இஸ் ஆன் கிவிங், நாட் ஆன் ரிசீவிங். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படிங்கிறதான் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு போதித்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல நம்ம பார்த்தோம், பிதாவுடைய அன்பு செயல்ல காண்பிக்கிற அன்பாக இருக்கிறது. அந்த அன்பு செயல் வடிவம் பெறுகிறது, வெறும் வார்த்தையில கிடையாது, செயல் வடிவம் பெறுகிறது. நன்மை செய்தல் என்று சொல்லி பார்த்தோம். பகையும் தீமை செய்தலும் அது நமக்குரிய அடையாளமே கிடையாது. நம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தோடு கூட நம்ம அன்பு கூறுகிறோம் என்றால் பகையும் தீமை செய்தலும் நமக்குரியது கிடையாது. நம் நன்மை செய்ய வேண்டும், செயலிலே காட்ட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல கடைசியாக நம்ம நேற்று தினத்திலே பார்த்தோம், நாம் பிதாவை போல அன்பு கூற வேண்டும் இல்லையா? அல்டிமேட்டா மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலும் சரி, லூக்கா 6ஆம் அதிகாரத்திலும் சரி, உங்கள் பிதாவை போல மாறுங்கள் அப்படின்னு சொல்லிதான் அந்த அன்பை குறித்து பேசும்பொழுது இயேசு கிறிஸ்து, நீங்கள் உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்கள், உங்கள் பிதா இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் அதை நிறைவு செய்கிறார். சோ என்னுடைய உறவுகளிலே நான் அன்பு காட்ட வேண்டும் என்பது, it is not to impress someone, not to please someone, not to make someone happy, but it is to become like my father. என் பிதாவை போல் ஆக வேண்டும், என் பிதாவை போல அன்பு கூற வேண்டும், பிதாவை போல இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் கொடுக்கிற அழைப்பு. அதுதான் நம்முடைய அன்பை நிலையானதாக மாற்றும், அதுதான் நம்முடைய அன்பின் மூலமாக நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். சோ இந்த வார இறுதி நாட்கள்ல ஆண்டவர் நம்மிடத்துல அன்பிலே ஒரு தர உயர்வை எதிர்பார்க்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வருவதற்கு முன்னதாக நான் எப்படி வாழ்ந்தேனோ, எப்படி அன்பு கூர்ந்தேனோ, அதே போல் இப்பொழுதும் அன்பு கூறுவேன். ஆனால் அது என்னுடைய வாழ்க்கை அர்த்தமற்றதா இருக்குது இல்ல. 1 கொரிந்தியர் 13 நாம் தியானிக்கும் பொழுதும் கூட அதுதான் நமக்கு வருகிற செய்தி. உங்கள் அன்பின் தரம் உயர வேண்டும், மேன்மையாக வேண்டும். அன்பு என்பது ஒரு மேன்மையான வாழ்க்கை முறை. நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது நான் குழந்தையை போல இருந்தேன், ஆனால் வளரும் போது நான் வளருகிறேன், என் வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி ஏற்படுகிறது இல்லையா? அப்ப அந்த அன்பிலும் ஒரு முதிர்ச்சி எனக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த அன்பு என்பதுதான் அநேக மாற்றங்களை, தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்குது. நம்ம வரலாற்றை திருப்பி பார்த்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களை நாம் பார்த்தாலும் சரி, எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டது, எப்படி ஒரு தாக்கம் ஏற்பட்டது, அன்பினால் தான் அவைகள் நடந்தது. அன்பினால் நடந்தது. இன்னைக்கு மிஷினரிகள் இந்த நம்ம இந்திய தேசத்துக்கு வந்தாங்க, அல்லது எந்த ஒரு தேசத்துக்கும் மிஷினரிகள் போனார்கள் என்றால் அன்பினாலே தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்தினார்கள்.
அன்பு என்று ஒன்று இல்லாமல் அவர்கள் கிறிஸ்தவர்களாக வேறு எதை காட்டி இருந்தாலும் ஒரு மனமாற்றமோ அல்லது ஒரு பெரிய விடுதலையோ அங்கு காணப்பட்டிருக்கிறார் இல்லையா? நான் பேசுகிற 1000 வார்த்தைகளை விட என் வாழ்க்கையிலே நான் காட்டுகிற அன்பு மிகுந்த வல்லமை உள்ளதா இருக்கு, மிகுந்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. அநேக நேரங்கள்ல அன்பு என்பது ஏதோ பெரிய காரியங்களை குறிக்கிறது என்று கூட, ஏதோ பெரிய பெரிய விஷயங்கள் செய்வது என்பது மாத்திரமல்ல, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல, மற்றவங்ககிட்ட அன்போடு பேசுவது, அன்போடு விசாரிப்பது, மற்றவங்களுடைய தேவையின் மீது ஒரு அன்போடு கரிசனையாய் இருப்பது, இவைகள் எல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இல்லையா? எத்தனையோ நபர்கள் தேவையில இருக்கும்போது இன்னொருவர் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அன்புனால ஒரு செலவழித்த 15 நிமிடங்கள் அவங்க வாழ்க்கையை மாத்தி இருக்கலாம். அவங்க பெருசா ஒண்ணும் செய்யல, 15 நிமிஷம் கொடுத்திருப்பாங்க அன்புனால, அந்த 15 நிமிடம் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. சின்ன சின்ன காரியங்கள் ஒரு பெரிய வல்லமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட ஏன் இந்த அளவுக்கான அன்புல நாம் தரம் உயர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால், தேவன் நம் மூலமாய் பெரிய தாக்கங்களை தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். நாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாய், தேவன் பிதா நமக்கு காண்பித்த அந்த அன்பு, இயேசு கிறிஸ்து போதிக்கிற அந்த அன்பை, தரம் உயர்ந்த அந்த அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாய் நாம் பெரிய தாக்கங்களை நம்மை சுற்றி இருக்கிறவருடைய வாழ்க்கையில, உறவினர்களின் வாழ்க்கையில பெரிய தாக்கங்களை ஏற்படுத்த தேவன் விரும்புகிறார். அநேக உடைந்த உறவுகள், ஆண்டாண்டு காலங்களாய் ஒரு தீர்வு காணப்படாமல் இருக்கிற காரியங்கள், இவைகள் எல்லாம் அன்புதான் அங்க ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வர முடியும். அன்பு பிரேக் த்ரூ கொண்டு வர முடியும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு கடினமான இடங்களை உடைக்க முடியும். லவ் இஸ் வெரி பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். நான் பேசுகிற 1000 வார்த்தைகளை விட அன்பு, ஒரு அன்பான ஒரு காரியம், ஒரு கரிசனையான பேச்சு என்பது வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஒரே ஒரு சம்பவத்தின் இடத்துல நான் குறிப்பிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பிளெஸிங் யூத் மிஷன் உடைய ஃபவுண்டர் ஸ்டான்லி அங்கிளை வந்து நம்ம எல்லாருக்குமே ஒருவேளை தெரிந்திருக்கும், நன்கு நமக்கு அறிமுகமானவர்கள். அவர்களுடைய ஏராளமான செய்திகளை நானும் கேட்டிருக்கிறேன், நேரடியாக சிடிஸ் மூலமா இப்படிலாம் கேட்டிருக்கிறேன். அநேக செய்திகள் அது மிகுந்த பலன் தருகிறதா இருந்திருக்குது, அதான் மிகுந்த பயனுள்ளதா இருந்திருக்கிறது. I have heard lot of sermons of Stanley uncle which were powerful. மிகுந்த வல்லமையாய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின நிறைய செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக ஸ்டான்லி அங்கிளை நேரடியாய் சென்று சந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி நான் நேரடியாய் சென்று சந்தித்த பொழுது அவர் வெளிப்படுத்தின அன்பு, சின்ன சின்ன காரியத்துல, எனக்கு அவரை முன்னப்பின எனக்கு தெரியாது, அவரை நான் சந்தித்தது கிடையாது. நான் முதல் முறை சந்திக்கிறேன். நானும் என்னுடைய நண்பனும் நாங்கள் சந்திக்க சென்றிருக்கிறோம். நாங்கள் முதல் முறை சந்திக்கிறோம். எங்களை குறித்த முன் அறிமுகம் அவருக்கு கிடையாது. we were strangers, அவ்வளவுதான். அவருக்கு அறிமுகமான நபர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அவரை விட வயதிலே நாங்கள் மிக 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 குறைந்தவர்கள், அவரை விட அனுபவத்திலே குறைந்தவர்கள். ஆனா நாங்க இங்க சென்னையில இருந்து டிராவல் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு நாங்க போயிருக்கிறோம். நாங்கள் போனதுல இருந்து அவர் எங்கள் மீது காட்டின அன்பு, நீங்க இப்ப டயர்டா இருப்பீங்கல்ல, கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறீங்களா, நீங்க மீண்டும் கிளம்பும் போது நீங்க போற வழியில கண்டினியூஸா டிரைவ் பண்ணாதீங்க, நீங்க நிறுத்தி போங்க, நடுவுல எங்கேயாவது நிப்பாட்டி ஏதாவது டீ குடித்துக் கொள்ளுங்கள். கரிசனையோடு அக்கறையோடு அவர் சொன்ன, மேபி தீஸ் ஆர் வெரி ஸ்மால் திங்ஸ். ஆனா அவரை சந்திக்க வந்தோம். நாங்க எங்க தேவைக்காக தான் சந்திக்க போயிருக்கிறோம், அவருடைய தேவைக்காக நாங்க போல. எங்க தேவைக்காக அவரை நாங்க சந்திக்க போயிருக்கிறோம். நாங்க கேட்டதை மாத்திரம் சொல்லிட்டு பேசிட்டு ஓகேப்பா போயிட்டு வாங்கன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஆனால் அவர் வந்து வீட்டின் வாசல் வரை வந்து எங்களை வழி அனுப்பி இந்த கரிசனையோடு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், those words and அன்னைக்கு அவர் வெளிப்படுத்தின அந்த காரியங்கள், they were more powerful than his sermons I have ever heard. அவரிடத்துல நான் கேட்ட அவருடைய அந்த அவர் பிரசங்கித்த பிரசங்கங்களை விட அன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ அந்த நேரத்துல அவர் வெளிப்படுத்தின அந்த அன்பான அந்த உபசரிப்பு, அந்த கரிசனை, அந்த அன்பான அந்த வார்த்தைகள், it was more powerful. சோ இத எதற்காக பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இந்த மாலை வேளையிலே தேவன் நம்மிடத்துல அதான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நான் தேவனுக்காக வல்லமையான காரியங்களை செய்கிறேன், பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறேன், என்னால் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்க முடிகிறது, என்னால் அதிகமாய் வேதத்தை வாசிக்க முடியுது, தியானிக்க முடியுது, எல்லாமே என்னால் பண்ண முடியுது, I may preach powerfully, பட் அன்பு இல்லை அப்படின்னா அதுல அர்த்தம் இல்லாமல் போய் விடுகிறது. நான் ஒன்றுமில்லை, அதான் 1 கொரிந்தியர் 13 நம்ம பார்த்தோம், நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அதை சொல்லுகிறார். எனக்கு விசுவாசம் இருக்கலாம், தீர்க்க தரிசனங்கள், வரங்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், அன்பில்லை என்றால் என்னுடைய பவரே இல்லாம போயிருக்கு.
அந்த அன்புலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புலதான் அந்த வல்லமை இருக்கிறது. அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நான் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம், நான் பிதாவினுடைய பிள்ளை, ஐ எம் a child of God, நான் தேவனுடைய பிள்ளை என்பதனாலே நான் அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற இன்னொரு ஒரு அடையாளம் என்ன? நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன். நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன். எப்படி அந்த அடையாளத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன்? யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து இங்க சொல்லும் போது சொல்லுகிறாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்கும் போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 34வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும் பொழுது நீங்க என்னுடைய சீஷர்கள் என்கிற ஒரு ஐடென்டிட்டியை நீங்க பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆனா ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பா இருக்கணும் இல்லையா? அந்த அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கன்னு சொல்றேன். அப்ப நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் என்கிற அந்த ஐடென்டிட்டி எனக்கு இருக்குது. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவரை பின்பற்றுகிறேன். அப்ப அந்த அடையாளம் எப்பொழுது எனக்கு இருக்கிறது? எப்படி நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் என்று மற்றவங்க அறிந்து கொள்வார்கள்? நான் இயேசு என் மீது அன்பு கூர்ந்தது போல நான் ஒருவரில் ஒருவர் நம்ம அன்பா இருக்கும்போது. அப்போ இது இட் இஸ் ஷோயிங் கிரைஸ்ட் லவ் இன் ரிலேஷன்ஷிப். உறவுகளிலே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவது. இந்த ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள்ங்கிற வார்த்தை நம் வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல நம்ம அநேக இடங்கள்ல வாசிக்கிறோம் இல்லையா? பவுல் எழுதுகிற நிருபங்கள்ல வாசிக்கிறோம், 1 யோவான்ல வாசிக்கிறோம், இங்க யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். அதுலயும் ஆண்டவர் மிக முக்கியமா சொல்லுகிற அந்த வாக்கியம், நான் உங்களில் அன்பா இருந்தது போல. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நீங்க, அதாவது என்கிட்ட இருந்து நீங்க பார்த்திருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் உங்களில் அன்பா இருந்தேன். நம்ம 2 பேருக்கு இடையே ஒரு உறவு இருந்தது இல்ல இந்த நாட்கள்ல? அந்த உறவுல அன்பை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? என்னுடைய அன்பை நீங்க ருசிச்சீங்கல்ல? இன் மை ரிலேஷன்ஷிப் வித் யூ as disciples of Christ, கிறிஸ்துவின் சீஷர்களாக என்னோடு இந்த உறவுல என்னுடைய ஒரு அன்பை நீங்க அனுபவிச்சீங்க இல்லையா? அந்த அன்பை நீங்க ஒருவரில் ஒருவர் காட்ட வேண்டும் இல்லையா? அப்போ இயேசுவின் சீஷர்களாக நான் இருக்கிறபடினால் அந்த அடையாளம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அது எப்படி? இயேசு கிறிஸ்து என்னிடத்துல அன்பு கூர்ந்தது போல. இந்த ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்பது ஆண்டவர் சொல்லுகிறார், புதிதான கட்டளையாக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்படி? இயேசு அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுதல் என்பது கட்டளை. நம்ம நன்கு மறந்துவிடக் கூடாது. நம்ம அன்பு கூற அழைக்கப்படுகிறோம், ஆனால் அன்பு கூற வேண்டியது கட்டளை. அது ஒரு கற்பனையாக இருக்கிறது. ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. தட் மீன்ஸ் கற்பனைன்னு வந்துச்சா நம்ம அதை ஒபே பண்ணணும், நம்ம கீழ்ப்படியணும். இது என்னால முடியல, என்னால் செய்ய முடியல என்பது அல்ல, அல்லது இதெல்லாம் முடியுமா என்கிற கேள்வி அல்ல. நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். When we obey, it becomes a very powerful statement. அது ஒரு மிகுந்த வல்லமையுள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி இல்லையா? நான் அவர் மீது விசுவாசமா இருக்கிறேன், அவர் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அவர் ஒரு கட்டளையும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? நான் அவருடைய சீஷன் என்று நம்புகிறேன் என்றால், அவரை விசுவாசிக்கிறேன் என்றால் அவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அவருடைய கற்பனையாக இருக்கிறது. ஆண்டவர் இதை நிறைய இடத்துல இந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தையை பார்க்கலாம். ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது நாம் பெற்றுக்கொண்ட கட்டளை. அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்ககிட்ட அன்பா இருந்தேன் இல்லையா? சோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்ப நான் அந்த பூமியில வந்து
உங்களை போல ஒருவனாக நான் அந்த இடத்துல வாழ்ந்து நான் எல்லாரிடத்திலும் அன்பு காட்டினேன், உறவுகளில் அன்பு காட்டினேன், உங்ககிட்ட நான் அன்பு காட்டினேன் என்று நீங்க பாத்தீங்க இல்லையா? சோ கிரைஸ்ட் அந்த அன்பா வாழணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அன்பு காட்ட வேண்டும் என்பதை அவர் நம்மை போல நம்ம வாழ்ற இதே பூமியில வந்து வாழ்ந்து அன்பு காட்டி இருக்கிறார். Just to show us that it is possible to show love in this human relationships. மனித உறவுகளில இந்த உலகத்துல என்னால் அன்பு காட்ட முடியும், நான் அன்பு கூற முடியும், ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க முடியும் என்பதை வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், என்கிட்ட பார்த்தீங்க இல்லையா, நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், நான் உங்களை அன்பா இருந்தது போல. எப்படி நான் வந்தேன், இங்க வந்து செயல் வடிவமாக இங்க காண்பித்துட்டு போயிருக்கிறார் இல்லையா, அந்த அன்பை நீங்கள் காட்ட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அன்பு இருக்குதா? டே டு டே லைஃப், இயேசு இந்த உலகத்துல வந்தார், நம்மை போலதான் his life was something, நம்மை போலதான் அவருடைய வாழ்க்கை இருந்ததுங்க. நாம் எப்படி இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன சவால்களை சந்திக்கிறோம், என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அவரும் அதே போல வந்து இந்த இடத்துல இந்த பூமியில குழந்தையாய் பிறந்து வளர்ந்து ஆண்டவர் ஊழியத்திற்கு என்று வந்து ஏராளமான சவால்களை சந்திச்சார். அவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்தது. he was always busy. எப்பொழுதும் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது. எப்பொழுதும் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு எப்பயும் ஆட்கள் இருந்தாங்க. அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு குரூப் எப்பயுமே இருந்தது. அவர் சொல்லுவதெல்லாம் குறை சொல்லிக் கொண்டு ஒரு குரூப் இருந்தாங்க. அவரை சுற்றி இருந்த நண்பர்களே அநேக நேரங்களிலே அவர் வந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறவர்களா இருந்தாங்க. இவைகளின் எல்லாவற்றின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து எப்படி அன்றாட வாழ்க்கையில அந்த சுற்றி சவால்கள் இருக்கும் போது, when people throw criticism at you, உங்களை பிறர் நிந்திக்கும் போது, உங்களை பிறர் நிந்திக்கும் பொழுது, பிறர் உங்களை கஷ்டப்படுத்தும் போது, உங்க மேல குறை சொல்லுகிறவர்கள் இருக்கும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தாரே, அதே போலதான் அன்றாட வாழ்க்கையில அன்பு கூற தேவன் அழைக்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறும் பொழுது that is very powerful, very powerful, that is very powerful. 1000 பிரசங்கங்களை விட அன்பான கரிசனையான 5 நிமிடங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். முதலாவது ஆண்டவர் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அதை பார்க்கிறோம், 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். வார்த்தையினாலும் கூட நாம் அன்பு கூற முடியும். நாம் பேசுற வார்த்தைகளிலே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் பேசின வார்த்தைகளிலே அன்பு இருந்தது. இதை சீஷர்களுக்கு போதிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லி போதிக்கிறார்? லூக்கா 6ஆம் அதிகாரம் 28வது வசனம், லூக்கா 6:28, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது மத்தேயு எழுதும் போது என்ன எழுதுகிறார்? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவை போல ஒருவரில் ஒருவர் நான் அன்பா இருப்பதற்கு அதனை எங்க இருந்து தெரியுமா ஆரம்பிக்கலாம்? Where will I start? ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மாடல் ஆஃப் லவ், அவர் இந்த பூமியில வாழ்ந்து காட்டின அந்த அன்பின் மாதிரி என்று பார்க்கும் பொழுது சில நேரங்கள்ல we might think, அப்பா இப்படி எல்லாம் இருக்க முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா, அவர் இப்படிலாம் செஞ்சுட்டாருன்னு. But where does it start? It starts from praying for others. Praying for those who persecute us. நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிப்பதிலே அன்பு ஆரம்பமாகிறது. This is a very small but a powerful step. ஒரு சின்னதா தெரியல, என்ன ஜெபம் பண்றதுனால என்ன அப்படி? நீங்கள் ஜெபித்து பாருங்கள், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபித்து பாருங்கள். நான் யார் என்ன நிந்திக்கிறாங்களோ அவர்களுக்காய் ஜெபித்து பாருங்கள். இதை இயேசு கிறிஸ்து காண்பித்தாரா இல்லையா? நிச்சயமா காண்பித்தார். இல்ல, தன்னை துன்பப்படுத்துறவங்களுக்காக சிலுவையில வேதனையின் மத்தியிலும் அவர் ஜெபித்தார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. ஆண்டவர் அவர் பிரசங்கம் பண்ண, அவர் சொல்லி கொடுத்த, கற்றுக் கொடுத்த அந்த அன்பின் மாடலை ஆண்டவர் சிலுவையிலேயே அதை நிறைவேற்றி காண்பித்தார். ரைட். சோ நம்ம இயேசு கிறிஸ்துவை போல நம்ம அன்பை அன்றாட வாழ்க்கையில நாம் காண்பிப்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி நாம் காண்பிக்கலாம்? கிரைஸ்ட் மாடல் ஆஃப் லவ் எப்படி நான் காண்பிக்க முடியும்? இது சாத்தியமா அப்படின்னு பார்ப்பதை விட ஆண்டவர் எப்படி காண்பித்தார் என்று நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிப்பதின் மூலமாய் நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிப்பதின் மூலமாய் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும் என்று சொல்கிறார். அவரும் ஜெபித்ததை பார்க்கிறோம்.
இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நாமும் கூட ஜெபிக்கிறோம் நம்மளை நிந்திக்கிறவங்களுக்காக. ஆனால் எப்படி ஜெபிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம் தன்னை நிந்தித்தவர்களை தேவன் மன்னிக்க வேண்டும் என்று இருந்தது. நிந்தித்தவர்களை மன்னிக்க வேண்டும், துன்பப்படுத்தினவர்களை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீது இரக்கம் பாராட்டுகிற ஜெபமாக இருந்தது. அவர்களுக்கு இதனுடைய அவர்கள் செய்த தவறின் விளைவினால் அவர்கள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஜெபமாக இருந்தது. ஆனா அநேக நேரங்கள்ல நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், நமக்கு ஒருத்தவங்க நம்மளை நிந்திக்கிறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்றால், ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற தண்டனையை தாரும், அல்லது அவர்களை சபித்தோ அல்லது அவர்களை கட்டி ஜெபிக்கிறோம், அவர்களை அந்த இடத்தை விட்டு நீ நீக்கி போடும் அப்படிலாம் நாம் ஜெபம் பண்றோம். அவர்கள் மீது இரக்கத்தோடு நாம் ஜெபிக்கிறோமா? அவர்கள் மீது இரக்கத்தோடு நாம் ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் உறவுகளிலே காண்பிக்க வேண்டும். நம்ம நிந்திக்கிறவங்களை விடுங்க, ஈவன் நாம் நேசிக்கிற நபர்களுக்காக கூட ஜெபிக்கும் பொழுது என் ஜெபங்களிலே இரக்கம் உள்ள ஜெபங்களா இருக்கிறதா? அவர்களுக்காய் பரிந்து பேசுகிற ஜெபமா இருக்குதா? ஆக்சுவலி ஜீசஸ் அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து தன்னை நிந்தித்தவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. யார் அவரை கேவலமாய் பேசினாரோ, அதுவும் இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தவர்கள், இட் வாஸ் ஆல் பர்சனல் அட்டாக்ஸ் தான் அவர் மீது. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீங்க இதுல இருந்து வந்துடலாம்ல, எல்லாரையும் ரட்சிப்பேன் என்று சொன்னாயே, இப்ப செய்ய முடிஞ்சா செய்து பாரு. இட் வாஸ் ஆல் ப்ரொவோகேட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சிலுவையில. ஆனாலும் இயேசு அங்கிருந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம், தன்னை நிந்தித்தவர்காய் ஜெபித்த ஜெபம் இரக்கம் நிறைந்ததாய் பரிந்து பேசுகிற ஜெபமா இருந்தது. இன்னைக்கு சற்று ஆராய்ந்து பார்ப்போம். உறவுகளிலே உங்களை நிந்திக்கிறவர்கள், உங்களை துன்பப்படுத்துறவங்க, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பேச்சு உங்களை கஷ்டப்படுத்தி இருக்குது, உங்களை துன்பப்படுத்தி இருக்குது. ஆனா அவங்களுக்காய் நான் ஜெபிக்கிற ஜெபம் இரக்கம் நிறைந்து இருக்கிறதா அல்லது நியாய தீர்ப்பு நிறைந்து இருக்கிறதா? அவர்களுக்காய் நான் ஜெபிக்கிற ஜெபம் பரிந்து பேசுகிறதா இருக்குதா? இல்ல பரிந்து பேசுகிற ஜெபமா இருக்குதா? இல்ல அவர்களை நான் புறந்தள்ளும்படியாய், அவர்களை நான் ஒரு மாதிரி கண்டித்து அப்படி நம்ம ஜெபிக்கிற ஜெபமா இருக்குதா? நிந்திக்கிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்றால், அன்றாட வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மாதிரியை போல அன்பு கூற நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்து கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்றால், ஸ்டார்ட் வித் praying for persecutors. நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்க பழகுங்கள். இந்த கிறிஸ்தவம் இந்த இந்திய தேசத்துல வந்த நாட்களிலிருந்தே எப்பொழுதுமே இட் ஹஸ் ஃபேஸ்ட் பெர்சிக்யூஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். ஆனா அந்த பெர்சிக்யூட்டர்ஸுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் இரக்கத்தோடு பரிந்து பேசி ஜெபித்திருக்கிறோமா? இல்லை ஆண்டவரே நீர் அவர்களை தண்டியும், அவங்க அதாவது உங்களுடைய இரக்கத்தை பார்க்கட்டும் ஜெபிப்பதை விட நிறைய நேரத்துல உங்களுடைய வல்லமையை அவங்க பார்க்கட்டும் நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்க பிதாவே இவங்க எல்லாம் என்ன இந்த மாதிரி பேசுறாங்க, நீங்க இப்ப ஒரு பெரிய ஒரு வல்லமையை காண்பிச்சு அவங்க எல்லாத்தையும் இது பண்ணுங்க, அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லா, அப்படி சொல்லல ஆண்டவர். அவங்களுக்கு இரக்கத்தோடு ஜெபிக்கிறார், பரிந்து பேசி ஜெபிக்கிறார். We need to pray for our persecutors with lot of kindness in our heart. இருதயத்துல அன்போடு. ஒருவேளை இதுவரை ஒருவருக்காய் ஒருவர் நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் இரக்கம் இல்லாததாய், பரிந்து பேசுதல் இல்லாததாய் இருந்திருக்குமானால் அதற்கு பழகுங்களேன். ஜெபிப்பதான மத்தவங்களுக்காக ஜெபம் பண்றதான நினைக்கிறோம். இட் இஸ் ஆல்சோ a challenging task. ஒருவருக்காய் ஒருவர் நாம் ஜெபிப்போம். நம்மளை துன்பப்படுத்துறவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபியுங்கள், அன்பு காட்டுங்கள். தட் இஸ் வெரி பவர்ஃபுல். உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்கு நீங்க திரும்ப துன்பத்தை கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலி யூ ஆர் பிகம் வீக்கர். ஆனா உங்க துன்பப்படுத்துறவங்களுக்காக நீங்கள் பரிந்து ஜெபித்து பாருங்கள், இரக்கத்தோடு ஜெபித்து பாருங்கள், யூ ஆர் பிகம் மோர் பவர்ஃபுல். அவங்க அந்த துன்பம் ஏற்படுத்துற உறவுகளிலே கூட மாற்றம் வந்து விடலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தினுடைய இம்மீடியட் பதில் தான் அந்த 100க்கு அதிபதி அந்த இடத்துல இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னானோ. ஏன்னா அந்த 100க்கு அதிபதி தான் சிலுவையில் அறையறத பண்ணி கொண்டிருக்கிறானே. You will get immediate answers. நீங்க ஜெபத்தின் மூலமாய் அன்பு கூற ஆரம்பிக்கும் பொழுது உடனடியான பதில்களை கூட நீங்கள் பார்க்க முடியும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இனி என்னை நிந்திக்கிறவங்களுக்காக, என்னை துன்பப்படுத்துறவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். முடிந்தால் அதுக்கு ஒரு நோட் கூட தனியா போட்டலாம், ஒரு தனியான ஒரு பிரேயர் ஜேர்னல் கூட போட்டு, இரக்கம் நிறைந்த பரிந்து பேசுகிற ஜெபங்கள் அது அன்பின் வெளிப்பாடுகள். அதுதான் கிரைஸ்ட் மாடல் ஆஃப் லவ். கிறிஸ்து நமக்கு மாதிரியாய் காண்பித்திருக்கிற அன்பு என்பது அதுதான். இல்ல அது மட்டும் இல்ல, ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரத்துல, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்.
அவங்களை சபிக்காதீங்க. என் வாயிலிருந்து வர்ற வார்த்தையில அன்பு இருக்க வேண்டும் என்றால், அந்த அன்பான வார்த்தைகள் வர வேண்டும் என்றால், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக தான் சுற்றித் இருந்தார். சபிக்கிறவர்களையும் ஒரு ஆசீர்வதிக்கிறவராக தான் இருந்தார். இன்னைக்கு இயேசு நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்கணும். நம்ம சில நேரம் நினைக்கிறோம், அப்ப நான் சாபம் போடுறதே கிடையாது, நான் சபிக்கவே மாட்டேன், நான் யாரையும் சபித்தது கிடையாது. ஆனா நான் யாரையும் ஆசீர்வதித்தும் நான் என்ன பண்ணது கிடையாது, பேசுறது கிடையாது. யாரையும் ஆசீர்வதித்து என் வார்த்தைகள்ல ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்குதா? ஆண்டவர் அவங்களுக்கு நன்மை உண்டாகணும், அவங்களுக்கு நன்மையான காரியங்கள் நடக்கணுங்கிற மாதிரி வார்த்தைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டு பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் தி ஆன்சர் இஸ் நோ. ஆனா நான் சபித்ததும் செய்யலாம், பட் we are in between. ஆனா அப்படி ஒண்ணுமே கிடையாதுங்க. நடுவுல என்று ஒண்ணுமே கிடையாது. either you are at the left or you are at the right. There is nothing called neutral, nothing called central அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல இத்தனை நாளா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் அன்பா இருக்கிறேங்க, ஏன் நான் யாரையும் சபிக்கல, ஆசீர்வதிக்கவும் செய்யல. பட் நம் நடுவுல இருப்போமானால் அது நான் சபிக்கிற பக்கம் இருக்கிறேன்னு தான் அர்த்தம். என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை நன்மையான வார்த்தையாய் ஆசீர்வதிக்கிற வார்த்தையா இருக்கணும். யார் மீது? என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மீது. துன்பப்படுத்துகிறவர்கள், சபிக்கிறவர்கள், அது மாத்திரமல்ல, இன்னைக்கு என்னை சுற்றி இருக்கிற எல்லாருடைய உறவுகளை நம்ம பேசுறோம் இல்லையா, நிறைய வார்த்தைகள் பேசுறோம். we speak lot of words. பிறரை பத்தி இன்னும் நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கிறத பத்தி, உறவுகளில உள்ள அன்பை பத்தி. அப்ப அந்த உறவுல உள்ள அன்புல நம்ம நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துகிறோமே, அதெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளா அல்லது சாபமான வார்த்தைகளா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சவால் விடுகிறார், ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். உறவுகளிலே ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசி பாருங்க. இட் இஸ் பவர்ஃபுல். இட் கேன் ஹீல்ங்க. எத்தனையோ பேர் பகையோட, வெறுப்போட பல வருஷமா இருந்தவங்க வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் இறங்கி சொன்ன ஒரு வார்த்தை காயங்களை ஆற்றி இருக்கிறது தெரியுமா, மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது தெரியுமா? அன்னைக்கு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைங்க என் லைஃபை மாத்திருச்சுன்னு எத்தனை பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் தெரியாது நாம் பேசுற அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்க போகுதுன்னு. ஆனா அன்புனால அந்த வார்த்தையை நாம் பேசுவோமானால், எத்தனை எத்தனை இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சுவிசேஷத்தை சொல்ல போகும் பொழுது எத்தனையோ எதிர்ப்புகள் வருது, கிண்டல் பண்றாங்க, கேவலமா பேசுறாங்க, நிந்திக்கிறாங்க. ஆனாலும் அந்த வார்த்தையை சொல்ல போகிற நபர், அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற நபர் பொறுமையோடு அவர்களை பார்த்து இன்னும் அன்பான வார்த்தைகளை சொல்லும் போது எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது தெரியுமா? என்னப்பா, உன் தெய்வத்தை பார்த்து நான் அசிங்கமா பேசுறேன், கிண்டல் அடிக்கிறேன், நீ திரும்ப உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், உனக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு போற. அவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு, சுவிசேஷத்தை சொல்ல போயிருப்பாரு, அவனால சுவிசேஷமே சொல்ல முடிஞ்சிருக்காது. ஆனா அவனை பார்த்து, தன்னை கல்ல விட்டு எரிகிறவனை பார்த்து அன்பான நல்ல வார்த்தைகளை சொன்ன உடனே அவன் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஏராளமான இடங்கள்ல இன்னைக்கு உறவுகளிலே ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோமா? எத்தனை முறை நாம் பிறரை காயப்படுத்தி பேசுகிறோம்? நம்முடைய கோபத்தினால, நம்முடைய வெறுப்புனால பகையை இருதயத்திலே வைத்திருந்து, கடந்த காலங்களை இருதயத்திலே வைத்திருந்து நாம் காயப்படுத்தி பேசுகிறோம். இந்த மாலை வேளையில நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படி தேவன் அழைக்கிறார். நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படி தேவன் அழைக்கிறார். அன்பு கூற வேண்டும் என்பது கற்பனை. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இது தேவனுடைய கட்டளை, கற்பனை. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இட் இஸ் வெரி பவர்ஃபுல். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கை, இட் வாஸ் வெரி பவர்ஃபுல் இல்லையா? அதே போலதான் நம்மளும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அன்றாட நம்முடைய வாழ்க்கையில, உறவுகளை பயன்படுத்துவதன் மூலமாய் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அப்போ ஆண்டவர் இந்த வேர்ட்ஸ், வார்த்தைகள் என்று சொல்லும் போது நம்முடைய ஜெபம், நம்முடைய கான்வர்சேஷன்ஸ், நம்முடைய ஜெபமும் நம்முடைய உரையாடல்களிலும் நாம் பயன்படுத்துற வார்த்தைகள், என் ஜெபம் எப்படி இருக்கணும்? அது இரக்கம் உள்ளதாய், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக கூட இரக்கம் உள்ளதாய் பரிந்து பேசுகிறதா இருக்கணும். அதுதான் நான் நிந்திக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபம். அதுதான் அன்பின் வெளிப்பாடாய் வருகிற ஜெபம். இரண்டாவது, என் வார்த்தைகள் ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கணும். இந்த இரவு வேளையில ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை இன்னைக்கு இரவு தூங்க போவதற்கு முன்னதாக கூட முடிந்தால் தனிமையிலே அமர்ந்து, ஆண்டவரே, என்னெல்லாம் வார்த்தை நான் பயன்படுத்தியிருக்கேன் உறவுகள்ல, கணவன் மனைவிக்கிடையே, பிள்ளைகளுக்கிடையே, என்னுடைய பெற்றோருக்கிடையே, வேலை பார்க்கிற இடங்களிலே, அன்றாட நான் சந்திக்கிற நபர்களிடத்துல, என்னுடைய உறவுக்காரர்களிடத்துல, அயலகத்தாரிடத்துல என் வார்த்தை எப்படி இருந்திருக்குது? பிறருக்காய் நான் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருந்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த தரத்தை நாம் உயர்த்தி விடுவோமானால் we will become very powerful individuals.
கிறிஸ்துவின் அன்பு நம் வாழ்க்கையில காணப்படும் பொழுது மிகுந்த வல்லமை உள்ளவர்களாய் நாம் மாறிவிட முடியும் இல்லையா? இரண்டாவதாக இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மாடல் ஆஃப் லவ், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாதிரி அன்பினுடைய இரண்டாவது காரியம் நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதுதான் ஆக்ட் ஆஃப் லவ். ஆண்டவர் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்கள் மீது அன்பு கூறுகிறேன்னு சொல்லிட்டே இல்லை. அந்த ஒரு அல்டிமேட் ஆக்ட் ஆஃப் லவ். நிறைய காரியங்கள் ஆண்டவர் அன்புனால செய்து கொண்டே வந்தார். அதுதான் அந்த கிளைமேக்ஸ் அல்லது அந்த அல்டிமேட் ஆக்ட் ஆஃப் லவ். என்ன பண்ணுகிறார் ஆண்டவர்? தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார். அப்பதான் யோவான் எழுதுகிறார், அவருடைய அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொள்கிறோம் அவருடைய அந்த ஆக்ட் ஆஃப் லவ்னால. அப்போ என்னுடைய அன்பை நான் செயல் வடிவமாக்குகிறேன். சோ ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். ரைட்? திரும்பவும் கடனாளிகள்ங்கிற வார்த்தை வருகிறது, நோட் பண்ணிக்கோங்க. 17வது வசனம் 1 யோவான் 3:17. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது. ரைட்? இங்க அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்கிற அந்த மாடலை சொல்லுகிறாரு. அவர் தன் ஜீவனையே கொடுத்தார் அப்படின்னு சொல்லுகிறாரு. அந்த மாடலை சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு, இப்ப நீங்களும் கூட நீங்க உங்ககிட்ட அன்பு இருக்குதுன்னு சொல்றீங்க, உங்க சகோதரனுக்கு ஒரு குறைச்சல் உண்டென்று கண்டு ஆனா இருதயத்தை அடைத்துக் கொள்ளுறீங்க, இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிறீர்கள். யூ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு த நீட் ஆஃப் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய அந்த ஒரு குறைச்சல் இருக்குதுன்னு பாக்குறோம். அந்த குறைச்சலுக்கு நம்ம இது பண்ணுவது இல்லையே, நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல. ஆனா கிரைஸ்ட் மாடல் ஆஃப் லவ் எப்படி இருந்தது? ஆண்டவர் புறப்பட்டு வர காலையில ஒரு கிளம்பி வரான்னு பாத்துக்கோங்களேன். ஜனங்கள் இடத்துல அநேக ஜனங்களை பார்க்கிறார். அவங்கள பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? அவர் மனதுருகி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்திருக்கோம். மனதுருகி இல்ல, ஏராளமான ஜனங்கள் வர்றாங்க, ஆனா அவர்கள் மனதுருகிறார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஜனங்களிடத்துல உள்ள குறைகளை பார்க்கல. The Christ model of love, it responds. அது செயல் வடிவமாக காட்டுகிறது. அது ஜனங்களுக்குள்ள குறைச்சலுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுகிறது. எப்படி தெரியுமா? ஜனங்களிடத்துல உள்ள குறையை பார்க்காது, குறைச்சலை பார்க்கிறது. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? ஐயோ, அந்த ஜனங்களுக்கு என்ன தேவை இருக்குது? என் உறவுகள்ல மற்றவங்ககிட்ட நான் பார்க்கும்போது என் பார்வையில எங்க இருக்குது? அவங்க கிட்ட என்ன குறை இருக்குது? அவங்ககிட்ட என்ன குறை இருக்குது? இங்க பாருங்க, இந்த தப்பு இருக்குது, இந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்குது. குறையை பார்த்து கொண்டிருப்போமானால் கிறிஸ்து காண்பிக்கிற மாதிரியான அன்பை காட்டவே முடியாது. என் வாழ்க்கை வல்லமை உள்ளதா இருக்கவே இருக்காது. நான் குறைச்சலை பார்க்க வேண்டும், குறையை பார்க்க கூடாது. அவங்ககிட்ட ஏதோ ஒன்று தேவை, அதுக்கு ஏதோ ஒன்றுக்காய் ஏங்கி நிற்கிறார்களே, அவர்கள் எதற்காக ஏங்கி நிற்கிறாங்க? அவங்ககிட்ட நம்ம ஒரு குறைன்னு ஒண்ணு பாக்குறோம் பாத்தீங்களா? இவங்க இந்த மாதிரி ஒரு குறை இருக்குன்னு பாக்குறோம் பாத்தீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு குறைச்சல் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு குறைச்சல் இருக்கும். ஈவன் குழந்தைங்கிட்ட கூட சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க? ரிபலியஸா ஒரு சைல்டு இருக்கான் அப்படின்னா மேபி அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அன்புக்கான ஏக்கம் ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒன்று அவனுடைய தேவை சந்திக்கப்படாமல் ஒரு குறைச்சல் இருப்பதினால் இவன் முரட்டாட்டமானவன் என்கிற குறை இருக்கிறது. எல்லா மனுஷங்களும் அப்படித்தான். வெளியில நம்ம குறைதான் நமக்கு தெரியும், குறையை பார்க்க கூடாது, அந்த குறைச்சலை பார்க்க வேண்டும். There is something which is lacking, that is why அந்த குறை வெளிப்படுது. இயேசு கிறிஸ்து சுற்றி இருந்த மனுஷங்க கிட்ட குறையை பார்த்து மனிதர்களிடத்துல உடைய குறையை மாத்திரம் இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டே அலையவில்லை. ஆண்டவர் அவங்கள்ட்ட உள்ள தேவையை பார்த்தார், அவங்களுக்குள்ள குறைச்சலை ஆண்டவர் பார்த்தார். அந்த குறைச்சலை பார்த்து he responded to that need. இல்ல, குறைய பார்த்தோம்னா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம் அந்த தேவைக்கு. குறையை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நியாயம் தீர்ப்போம். we will judge. நீங்க பார், இதனாலதான் இப்படி இருக்கான், இப்படி இருந்தாலும் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு உறவுகளை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. குறையை பார்த்து கொண்டே நியாயம் தீர்த்துட்டு தானே அலைகிறோம். இயேசு கிறிஸ்து குறையை பார்க்கவில்லை, குறைச்சலை பார்க்கிறார். உங்க சகோதரனிடத்துல குறைச்சல் உண்டானால் அதுக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணணும்பா, அதுக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும். look at the others needs and look and respond to that. இல்ல, ஒருவேளை அது உங்களுடைய
அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது, பிறருடைய அந்த தேவையை நாம் பார்த்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது, அது என்னுடையவைகளை இழக்க கூட சில நேரங்களில தேவைப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட அன்பைதான் கிறிஸ்து நமக்கு காண்பித்தார் ஐயா. தன்னுடைய ஜீவனையே நமக்காக ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய ஜீவனையை நமக்காக கொடுத்தார். நல்ல சமாரியன் கதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இல்லையா? அந்த நல்ல சமாரியன் என்ன பண்ணா, ஒருத்தன் குற்றுயிரா உயிருக்கு போராடி ஒருத்தன் கிடக்கும் பொழுது அவனை பார்க்கிறான். அவனை பார்த்த உடனே he responds. அவனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது, ஒரு தேவையில ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு தான் பார்த்தானே ஒழிய ஏன் இந்த பக்கம் கிடக்கிறான் இல்ல, அவனுடைய வெறுமனே அவனை நியாயம் தீர்த்துட்டு போயிருக்கலாம். எதுக்கு இப்படி தனியா வரணுமா, இந்த நேரத்துல முதல்ல தனியா வரணுமா, எதுக்கு தனியா வந்திருக்கான், அதனாலதான் பாருங்க யாரும் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. இல்ல தவறாய் புரிந்து கொண்டு ஒருவேளை இவன் ஏதாவது மதுபானம் அறிந்திருக்கிறானோ அதான் அப்படி படுத்து கிடக்கிறானோ, இதெல்லாம் அவசியமா, இல்ல பாத்துட்டு இவனுக்கு பாருங்க இந்த ஊர்க்காரங்களாலே இப்படித்தான், இதெல்லாம் பேசவே இல்லை நல்ல சமாரியன். ஒருத்தன் தேவையில இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே he responded. பக்கத்துல போய் அவனுடைய காயங்களுக்கு மருந்து போட்டு தன்னுடைய நேரத்தை கொடுத்து, தன்னிடத்துல அந்த பொருட்களை கொடுத்து, பணத்தை கொடுத்து, தன்னிட்ட இருந்த எனர்ஜியை கொடுத்து, இதுதான் அன்பு. இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற அந்த உறவுகளை குறைச்சலை பார்த்து கொண்டு திரிகிறோமா, இல்ல குறைய பார்த்து கொண்டு திரிகிறோம்? குறைய பார்த்துட்டு தான் திரிகிறோம். குறையை பார்ப்போமானால் நியாயம் தீர்ப்போம். we will not become powerful. நாம் அதுல தோற்று போகிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பை காட்ட முடியாமல் நாம் தோற்று போகிறோம் அர்த்தம். குறைய பார்த்துட்டு இருந்தோம்னா ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதனாலதான் அந்த குறை வெளிப்படுகிறது. அந்த தேவையை சந்திக்க முற்படுவோம். அநேகர் அன்புக்காய் ஏங்கி இருக்கிறாங்க. அன்பு கிடைக்கலங்கிற ஏக்கத்தினாலதான் அவங்களுடைய பிஹேவியர்ல, அவங்க வார்த்தையில அநேக குறையான காரியங்கள் வெளிப்படுது. ஆண்டவர் அன்போடு கூட அந்த குறைச்சலை சந்திக்க முடியும். ஏராளமான ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. அநேகருடைய பாவங்கள் ஆண்டவர் மன்னித்தார், அநேகருக்கு சுகம் கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், நியாயம் தீர்த்துக்கிட்டு அலைந்தார், நியாயம் தீர்த்துக்கிட்டா இருந்தார். இந்த கொரோனாலதான் உனக்கு, இதனாலதான் நீ எப்படி சொன்னாரா? இல்லையே. ஒரு வாலிபன் வந்தப்ப கூட அவன் கிட்ட ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் கண்ட போது கூட தேவன் இடத்துல அன்பு கூர்ந்து அவனை பார்த்து ஒரு இடத்துல குறை உண்டுன்னு சொன்னாராம். அன்பு கூர்ந்து பார்த்தாரா ஆண்டவர். ஆண்டவர் எங்கேயுமே விடவில்லை. ஒரு குறையை சுட்டி காட்டுவதிலே கூட இயேசு கிறிஸ்து அன்பை விடவில்லை. இன்னைக்கு how are we responding? how are we responding? பிறருடைய தேவைக்கு நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? அவங்களுடைய குறைகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோமா, அல்லது குறைச்சலை கண்டு அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோமா? 1 யோவான் 3:16 நம்ம பார்க்கிறோம். 3:17 தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? ரெண்டாவது என்ன, நான் குறைச்சலை பார்த்துறேன், எனக்கு தெரியும் இதுதான் இந்த மனுஷனுக்கு இது ஒரு தேவை இருக்குதுங்க, இது ஒரு குறைச்சல் இருக்குது, இதுதான் தெரிஞ்ச பிறகு கூட நான் அதை பூர்த்தி செய்வதற்கு நான் எந்த முயற்சி எடுக்காம இருப்பேன். ஆனால் என்னிடத்துல கிறிஸ்துவின் அன்பு இல்லை. எப்படி கிறிஸ்துவின் அன்பு நிலை கொள்ளும்னு கேட்கிறாரு யோவான். அது எப்படி இருக்கும்? உன் இருதயத்தினை அடைத்துக் கொள்ளுகிறாயே, ஐயோ இந்த உறவுல இந்த மனுஷன் என்னுடைய நண்பன் அல்லது என்னுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இந்த குறைச்சல் இருக்கிறது, ஏதோ ஒரு ஏக்கத்தினால இப்படி செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட பிறகும் நீ அதை கொடுப்பதற்கு உன்னை நீ அடைத்துக் கொள்ளுகிறாயே, உன்னிலே எப்படி தேவ அன்பு இருக்கும்? தேவன் இப்படித்தான் அடைத்துக் கொண்டாரா? தேவன் என்னுடைய மகனை நான் எப்படி கொடுப்பேன் பிதா யோசித்து இருந்தாருன்னா, எப்ப நீங்க நரகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு என் சொந்த குமாரன் நான் எதுக்கு கொடுக்கணும், எதற்காக என் சொந்த குமாரன் அடி வாங்கணும்னு ஆண்டவர் நினைத்திருப்பாரானால் நீங்களும் நானும் பாதாளத்துக்கு தானே போயிருப்போம். Responding to someone's need in love will ultimately result in losing something of my own. ஒருவருடைய தேவைக்காக அன்பினால் ஒன்றை நான் கொடுக்க தீர்மானிப்பேன், ஆனால் நிச்சயமாய் அது என்னுடைய ஏதோ ஒன்றை இழப்பதற்கு நேராய் கொண்டு செல்லதான் செய்யும். அதுதான் கிறிஸ்து மாதிரியான அன்பு. கிரைஸ்ட் மாடல் ஆஃப் லவ்ங்கிறது அதுதான். அதுதான் ஆண்டவர் யோவான் 1 யோவான் 3:16 அதான் அவர் சொல்றாரு, எப்பா இருதயத்தை அடைத்துக் கொள்ளாதே அள்ளி கொடு, அடைத்துக் கொள்ளாதே அள்ளி கொடு, கொடு. அவங்களுடைய தேவை இருக்குல்ல, நீ குறைச்சல பார்க்கிறீ இல்லையா, உன்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடு. நீ இழப்பதாய் கூட இருக்கட்டும், நிறுத்தாதே. லூக்கா 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் ஒரு சில வார்த்தைகளை வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 29. உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. அவன் ஒரு அங்கியை எடுத்துக்கொண்டு நினைக்கிறான்னா நீ தடை பண்ணாதன்னு சொல்றாரு ஆண்டவர். இல்ல, பிகாஸ் அவனுக்கு ஏதோ தேவைப்பா எடுத்துக்கொள்றான், நீ தடை பண்ணாத. உன்னிடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடைய எடுத்துக் கொள்ளுகிற இடத்தில் அதை திரும்ப கேளாதே.
திரும்ப கேளாதே. அந்த நல்ல சமாரியன் போய் ஹெல்ப் பண்றது, 2 கொடுத்த காசு எனக்கு திருப்பி கொடுனா கேட்டாரு. இது எனக்கு என்கிட்ட இழக்கிறேனே, ஐயோ என்கிட்ட போகுதே. அப்போ நான் கிறிஸ்துவின் மாடலாக நான் அன்பு கூற வேண்டும் என்றால், ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிற இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்றால், என்னுடைய இழப்பதற்கும் நான் ஆயத்தமா இருக்கணும். இதுல நான் சுயம் சார்ந்து சுயநலத்தோடு இருப்பேன். ஆனால் கிரைஸ்ட் மாடல் ஆஃப் லவ் நான் காண்பிக்க முடியாது. இன்னைக்கு உங்களுடைய உறவுகளை, நம்முடைய உறவுகளை சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய குடும்ப உறவுகள்ல இதை போல அன்பு கூறுகிறோமா? குறையை பார்க்கிறோமா? குறைச்சலை பார்க்கிறோமா? அடைத்துக் கொள்ளுகிறோமா? அள்ளி கொடுக்கிறோமா? என்கிட்ட எடுத்துக்கிறியா? அந்த எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம். என் நேரத்தை கொடுக்குறேன்ப்பா, பரவாயில்ல, அதனால நான் ஏதோ உன்னை இழக்கிறேன், நோ ப்ராப்ளம், நான் அன்பு கூறுகிறேனே, ஆண்டவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நம்ம சந்தோஷப்படணும். நான் இயேசுவின் சீஷன் என்று நான் சந்தோஷப்பட வேண்டும். என்னிடம் எடுத்துக்கொள்கிறவங்களுக்கு யாரோ மேபி ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்துக்கொண்டா கூட தடை பண்ணாதேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தடை பண்ணாதே என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இல்லையா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. திரும்ப கிடைக்கணும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு இல்லாம கூட நீங்க கொடுங்க. யூ கிவ். உனக்கு திராணி இருக்கும் வரை, முடிந்த வரை நீ கொடு கொடு கொடு. அன்பினால் உன் நேரத்தை கொடு, உன் அங்கியை கொடு. ஏன்னா எப்படி என் டைமை கொடுக்கறது, எப்படி என் பொருளை கொடுக்கறது? அதான் ஆண்டவர் ஃபர்ஸ்டே 1 யோவான் 3:16 சொல்லிடுறாரு, அவர் ஜீவனையே கொடுத்துட்டார். இப்போ உன்னுடைய உறவுகள்ல அது பெற்றோரா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், ஜீவனையா கேட்டாங்க? உயிரை கொடுங்கன்னு கேட்டாங்களா? இல்லையே. உங்க நேரத்தை கேட்கிறாங்க, அன்பான வார்த்தைகளை கேட்கிறாங்க, ஏதோ ஒரு உதவியை கேட்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் டைம் ஆர் மணி ஆர் சம்திங். இயேசு கிறிஸ்து அல்டிமேட்டே காமிச்சிட்டாரு, அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்துட்டாரு. ஆனா நான் ஒரு நேரத்தை கொடுக்கறதுக்கு கூட தயங்குறேன். ஒருத்தவங்களுக்கு குறைச்சல் உண்டு என்று தெரியும், அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவதற்கு நான் என் இருதயத்தை அடைத்துக் கொள்றேன். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கண்டுக்காம போயிருவேன். இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிறேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த மாலை வேளையில, உன் இருதயத்தை அடைத்துக் கொள்ளாதே. உன்னுடைய உறவுகளிலே நீ அன்பு கூற வேண்டும், கிறிஸ்துவை போல அன்பு கூற வேண்டும். இருதயத்தை அடைத்துக் கொள்ளாதே. அவங்க துன்பப்படுத்துறவங்களா இருக்கலாம், நிந்திக்கிறவங்களா இருக்கலாம், நீ கொடு. உன்னுடைய இழத்தினால கொடுக்க ஆயத்தமாறு. நான் என் சொந்த குமாரனையே இழந்து கொடுத்தேன். சொந்த குமாரனையே நான் கொடுத்தேனே. ஜீவனையே இயேசு கிறிஸ்து கொடுத்தாரே, தன் ஜீவனையே கொடுத்துட்டாரே நமக்காக. நாம் பாவிகளா இருக்க இல்லைங்க, நம்ம ஏதோ யோக்கியமானவர்களா இருக்கும் போது இல்ல. நல்லவனுக்காக ஒருத்தன் மரிக்கலாம், ஆனா ஒரு பாவிக்காக ஒரு இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர் மரித்தாரே. அப்ப நம்முடைய உறவுகளில how are we going to respond? குறையை பார்க்காதிருங்கள், குறைச்சலை பார்த்து அன்பு கூறுங்கள். உங்க இதயத்தை அடைத்துக் கொள்ளாதிருங்கள், உங்க இதயத்துல இருந்து அள்ளி கொடுங்கள், அள்ளி கொடுங்கள், கொடுத்து கொண்டே இருங்கள். இதைத்தான் நம்ம வாசித்து கொண்டே இருக்கிறோம். அப்படி கொடுக்கும் பொழுது கூட நம்முடையவைகளை நாம் இழக்க நேரிடலாம். ஆனா அதுதானே சீஷத்துவம், அதான் அந்த அடையாளத்துக்கு பொருத்தமானது. ஒருவன் சீஷனா இருக்க விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்துல வரணும். அப்ப இங்க ஒரு காரியம் என்ன? சுயம் இருக்குமானால் கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் இருக்கவே முடியாது. நான் என்னுடைய சுகம், என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய போக்கஸ் எல்லாமே என் மேல இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரைஸ்ட் மாடல் ஆஃப் லவ் காண்பிக்கவே முடியாது. அப்போ இந்த மாலை வேளையில வேதம் சொல்லுவது போல பிறருடைய குறைச்சலிலே உதவி செய்ய நீங்கள் தீர்மானிப்பீர்கள். ஆனால் சுயம் முதலாவது நம்மை விட்டு ஓய வேண்டும், சுயம் முதலாவது நம்மை விட்டு அழிய வேண்டும். அப்பொழுதுதான் பிறருடைய குறைச்சலிலே நம் இதயத்தை அடைத்துக் கொள்ளாமல் நாம் அள்ளி கொடுக்க முடியும். இல்ல, ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். யோவான் 15:13 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இது நமக்கு நன்கு தெரிந்த வசனம் தான். யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்போ அந்த அல்டிமேட் செஞ்சுட்டார், மேக்சிமம் இயேசு கிறிஸ்து செஞ்சுட்டார். நம்ம கிட்ட ஆண்டவர் அந்த அளவுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம அன்றாட கொடுப்பதுல நாம் ஒரு நேரத்தை கொடுப்பதற்கு, நம்மிடம் உள்ளதை கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு வேறொன்றும் இல்லை. அப்போ இந்த கிரைஸ்ட் மாடல் ஆஃப் லவ், கிறிஸ்து காண்பிக்கிற மாதிரியான அன்பு என்பது வார்த்தையில முதலாவது நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், இரக்கமுள்ள ஜெபமா இருக்கணும், பரிந்து பேசுகிற ஜெபமா இருக்கணும். இரண்டாவது என் வாயின் வார்த்தைகள் ஆசீர்வாதம் இருக்கணும். நான் சபிக்கல, ஆனா நான் ஆசீர்வாதமும் பேசல, நான் நடுவுல இருக்கேன்னு சொல்ல முடியாது. நடுவுல இருந்தா கூட அது சபித்தலுக்கு தான் சமம். என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் உறவுகள்ல நன்மையான வார்த்தைகளாக, ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளா இருக்கணும். துன்பப்படுத்துறவங்க மீது, நிந்திக்கிறவங்க மீது. அதுதான் கிரைஸ்ட் மாடல் ஆஃப் லவ். இரண்டாவது கிரைஸ்ட் மாடல் ஆஃப் லவ்
is looking at the need of others and responding. மற்றவங்ககிட்ட உள்ள குறைகளை அல்ல, குறைச்சலை கண்டு அதற்கு நான் உதவி செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். என் நேரத்தை, என்னுடைய தாளந்துகளை, திறமைகளை, என்ற பொருளை நான் கொடுக்க வேண்டும். என் உறவுகளை நான் அப்படி கொடுக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜீவனையே கொடுப்பது என்பதுதான் மேக்சிமம். அதையே கிறிஸ்து செய்து விட்டார். நாம் நம்மால் முடிந்த வரை நம்முடைய உறவுகளில நாம் அதை கொடுக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த அன்பு, இட் இஸ் வெரி பவர்ஃபுல். நான் ஆண்டவர் நம்மோடு கூட உணர்த்துகிற ஒரு காரியம், love is very powerful, very powerful. Love can heal, love can get a breakthrough. நம் வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை, ஒரு விடுதலையை இந்த அன்பு கொண்டு வர முடியும். உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்ற முடியும். அநேகருடைய வாழ்க்கையை இந்த கிறிஸ்துவின் அன்பு தலைகளாய் மாற்றி இருக்கிறது. கிறிஸ்துவின் சீஷனாக நாம் காட்டுகிற அன்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இன்னொன்று, கிறிஸ்து அந்த உலகத்துல வந்து வாழ்ந்த பொழுது அவர் செய்த காரியம் என்ன? மன்னிப்பு, forgiveness, இல்லையா? மன்னிப்பு. நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி என்னால மன்னிக்க முடியவில்லை என்றால் நான் அன்பு கூறவில்லை. மீண்டும் ஒன்று சொல்லுகிறேன், either you can love or you can hate. Is there anything in between? நடுவுல ஏதாவது இருக்குதா? இல்லங்க. either you hate or you love. ஒன்று நீங்கள் பகைக்கிறீர்கள், இல்லை என்றால் அன்பு கூறுகிறீர்கள். You cannot walk in between. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அப்படியே நடுவுலயே போயிடலாம் யோசிக்கிறோம். பகை தேவனுக்கு பிரியமில்லாதது. பகைக்கிறவன் பொய்யன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன். பொய்யனா இருப்போமானால் பிசாசின் பிள்ளையானவ மாறிடும். அப்ப நான் அன்பு கூற வேண்டும் என்றால் நான் பகையை வைத்திருக்க கூடாது. நான் அன்பு கூற வேண்டும் என்றால் மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அருமையா எழுதுறார், கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து மன்னித்தது போல. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். ஜஸ்ட் லைக் கிரைஸ்ட் forgives you. கிறிஸ்து எப்படி அன்பை காட்டினாரு? அவர் தன் ஜீவனை கொடுத்தார். நம்ம பார்த்தோம். அவர் நம்ம நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம ஆசீர்வதிக்கணும்னு சொன்னாரு. மூன்றாவது அவர் மன்னித்தார். ஐயா, கிறிஸ்து மன்னித்தார். நீங்களும் ஒருவருக்கொருவர் எப்படி மன்னிக்கணுமா? தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. கோவப்படாதீங்க, உங்க மூர்க்கத்தை எடுத்துருங்கன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்டே சொல்லிடுறாரு எப்படி இந்த தயவும் மன உருக்கமும் வரும். 31ஆம் வசனத்தை செஞ்சாதான் 32வது வசனம் என் வாழ்க்கையில வரும். சகல விதமான கசப்பு. நீ ஏன் மன்னிக்க முடியல? பிறர் மீது எனக்கு இருக்கிற கசப்புணர்வு, எனக்கு இருக்கு பிறர் மீது இருக்கிற கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் எல்லாம் நீங்க கடவுதுன்னு சொல்றாரு பவுல். எல்லாத்தையும் நீக்கிருங்க. நீக்கிட்டு ஒருவருக்கொருவர், அகைன் உறவுகள், ஒருவருக்கொருவர். ரொம்ப கிரைஸ்ட் மாடல் ஆஃப் லவ் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி மச் பிராக்டிக்கல் இந்த உலகத்துல, டே டு டே லைஃப்ல. அதான் நான் சொன்னேன், நேற்று நம்ம பார்த்ததெல்லாம் அன்புக்கான அடித்தளங்கள், ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக் பிரின்சிபிள்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கிறதெல்லாம் பிராக்டிக்கலா, அன்றாட. ஒருவருக்கொருவர் மன உருக்கமாயும் தயவாயும் இருங்க. இருந்து கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிங்க. கிறிஸ்து மன்னித்தது போல நீங்க மன்னிக்கிறோமா? நிறைய நேரம் எப்படி தெரியுமா மன்னிக்கிறோம்? பாவம் பார்த்து சரி போனா போது பரவாயில்ல, ஒரு பெருமையோடு மன்னிக்கிறோம். நான் மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிறத ஒரு பெருமையா நினைக்கிறோம். இன்னைக்கு ஏன் கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்க முடியல? தேவன் கிறிஸ்து தன்னை சிலுவையில தாழ்த்தி அவர் மன்னிச்சார். தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்களே, பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி கிறிஸ்து மன்னித்தார். கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்க வேண்டும். இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். கொலோசையர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். திரும்பியும் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், புதிய ஏற்பாட்டுல ஒருவருக்கொருவர் அன்றாட வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து ஒருவருக்கொருவர் எப்படி அன்பு கூறணும் என்பதை காட்டி சென்றிருக்கிறார். என் உறவுகளிலே மன்னிப்பு வேண்டும், மன்னிப்பு வேண்டும். என்ன சொல்லுகிறார் இங்க பவுல் அப்போஸ்தலன் கொலோசையர்ல? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். Forgive each other like Christ. இன்னொரு ஏசாமி பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு இல்லையா, நீ காணிக்க வைக்க போற என்றால் உன் சகோதரன் பேர்ல குறை, உனக்கு ஏதோ ஒரு வருத்தம் உண்டு, குறை இருக்குன்னா அதை அப்படியே வச்சுட்டு போய் மன்னித்து விட்டு வா. நான் இயேசுவினுடைய போதனை. இன்னைக்கு நமக்கு ஒருவர் பேர் ஒரு குறைபாடு இருக்குது. ஆமா, குறைகள் இருக்குதான் சரி. குறை இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது.
எவ்ரிபடி ஹாஸ் a weakness. எல்லாத்தையும் ஒரு குறை இருக்குது. ஆனா நான் என்ன சொல்றேன், இதை என்னால் மன்னிக்க முடியல. என்னால மன்னிக்க முடியல. ஏன் தெரியுமா மன்னிக்க முடியல? யாரால மன்னிக்க முடியாது தெரியுமா? கிறிஸ்துவினுடைய மன்னிப்பை அனுபவிக்காதவர்களாலே கிறிஸ்து மன்னித்தது போலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது பாருங்களேன். அதே மாதிரிதான் யோவான்லையும் பார்க்கிறோம். நான் உங்களில் அன்பா இருந்தது போல. இயேசுவின் அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், இயேசுவினுடைய மன்னிப்பை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், உங்களால் பிறருக்கு மன்னிப்பை வழங்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். நான் பிறருக்கு மன்னிப்பதை நான் கஷ்டப்படுறேன்னா இன்னொன்னு இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளல. இன்னைக்கு அநேக நான் நினைக்கிறோம், கிறிஸ்து மன்னித்தது போலயா? இயேசு என்னை மன்னிக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலையே. ஐ எம் பெர்ஃபெக்ட். இல்ல, கிறிஸ்துடைய ஃபர்கிவ்னஸ் எனக்கு ஒரு தேவை இருக்குதுங்கிற உணர்வே எனக்கு கிடையாது. நான் நினைத்துக் கொள்றேன் எல்லா வீட்லயும் பெர்ஃபெக்ட், எல்லாம் நான் கரெக்டா இருக்கேன், எல்லாம் கரெக்டா இருக்கேன், என்கிட்ட எந்த தப்பும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது, எந்த பாவமும் கிடையாது. அப்ப எப்படி கிறிஸ்து என்ன ஃபர்கிவ் பண்ண வேண்டிய ஒண்ணுமே இல்லையே? இப்படி நான் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் சுய நீதி உடையவனாக நான் எல்லாம் கரெக்ட் என்கிற ஒரு எண்ணத்தோடு நான் இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பையும் கிறிஸ்துவின் மன்னிப்பையும் அனுபவிச்சிருக்க முடியாது. வேற எப்படி நான் மற்றவங்களை மன்னிக்க முடியும்? கிறிஸ்துவின் வெளிச்சத்திற்குள்ளாய் சென்று என்னுடைய குறைகளை தெய்வ சமூகத்துல ஆராய்ந்து அவைகளை அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான் எனக்கு தெரியும், ஐயோ நான் எவ்வளவு குறைவுள்ளவனா இருந்திருக்கேன், ஏசாமி மன்னிச்சிருக்காரு. அப்ப நான் மற்றவங்களுக்கு மன்னிக்க வேண்டுமே. இதை மன்னிப்பது நான் கடனாளியா இருக்கிறேனே, அன்புனாலதான் அந்த மன்னிப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப இந்த அன்பை மற்றவங்கிட்ட கொடுப்பது என்னுடைய கடமை. அது என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனை. நான் கடனாளியா இருக்கிறேன் என்று யோசிக்க முடியும். நிறைய நேரத்துல நாம் மன்னிக்க முற்படும் பொழுது அவருடைய குறையை பார்க்கிறோம். இந்த குறை எப்படி மன்னிக்கிறது அப்படி நிக்கிறோம். குறையை பார்க்க கூடாது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல கிறிஸ்து என்னை எப்படி மன்னித்தார், அவர் என் மீது எப்படி அன்பு கூர்ந்தார், அதை நீங்க பார்த்தாதான் மற்றவங்களை மன்னிக்க முடியும். நம்ம கிறிஸ்துவின் அன்பை பார்க்கவில்லை என்றால், கிறிஸ்துவின் மன்னிப்பினுடைய அந்த மகிமையை நீங்களும் நானும் அனுபவிக்கலன்னா பிறரை மன்னிக்கவே முடியாது. இன்னைக்கு ஏன் மன்னிக்க முடியாம ஒரு தடையில அப்படியே மாட்டி நிக்கிறோம், ஸ்டக் ஆயிரும்? பிகாஸ் குறைபாடு உண்டு என்று பார்த்து விட்டோம். அவர்களையே பார்க்கிறோம், அந்த தவறு செய்தவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறோம். மன்னிக்க முடியாது. You need to look at Christ. கிறிஸ்துவை பார்த்தால்தான், அவரின் அன்பை பார்த்தால்தான், அவருடைய மன்னிப்பை அனுபவித்தால்தான் பிறருக்கு மன்னிப்பை நீங்கள் கொடுக்க முடியும். This forgiveness is very powerful. This forgiveness is very powerful. இன்னைக்கு மன்னிக்க முடியாம இருப்பதனால, இந்த அன்பை காட்ட முடியாமல், கடந்த காலங்களை நினைத்துக் கொண்டு, பிறர் பேசின வார்த்தைகளை நினைத்துக் கொண்டு மன்னிக்க முடியாமல் இருப்பதனால எத்தனை நோய்கள் தெரியுமா? அதனாலதான் மீண்டும் மீண்டும் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். கிரைஸ்ட் மாடல் ஆஃப் லவ் இஸ் பவர்ஃபுல். இட் கேன் ஹீல். இட் இஸ் வெரி பவர்ஃபுல். நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் விட அந்த அன்பு மிகுந்த வல்லமை உள்ளதுங்க. கிறிஸ்துவினுடைய மாடல் ஆஃப் லவ். ஒரு உதாரணத்தை கூட நீங்க பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவர் சொல்லி இதை நான் கேள்விப்பட்டேன். ஒரு நபர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அவர் வந்தாராம். வந்த பொழுது சொன்னார், என்னால தூங்க முடியல, இரவெல்லாம் ஒரே சத்தங்கள் கேட்கிறது, என்னென்னமோ தெரிகிறதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு மென்டலி டிஸ்டர்ப்டாக அவர் வந்திருக்கிறார். அப்ப அவர்கிட்ட பேசி அது அவருக்கு கிட்டத்தட்ட அநேக நாட்களாக இந்த பிரச்சனை இருக்குது என்று சொல்லி அவருக்கு பேசி அவருக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அவர் அந்த மருந்து உட்கொண்டு இருந்திருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் நேரம் அவர் சைக்காட்டிஸ்ட வந்தானா, வந்து அந்த மாத்திரையெல்லாம் அவர் டேபிள்ல வச்சுட்டு, இனி எனக்கு தேவையில்லை, எனக்கு எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அந்த டாக்டர் கேட்டிருக்காங்க, எப்படி அதுக்குள்ள உங்களுக்கு சரியாச்சு, எல்லாமே சரியாச்சுன்னு சொல்றீங்களா, என்னாச்சு திடீரென்று சொல்லி. அப்ப அவர் சொல்லியிருக்கிறார், நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த மருத்துவமனைக்கு வந்தேன். அது ஒரு கிறிஸ்தவ மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில மன்னிப்பை குறித்து ஏதோ ஒரு நாடகம் போட்டு அதன் மூலமாய் மன்னிக்க வேண்டும், நாம் கிறிஸ்து நமக்கு மன்னித்திருக்கிறது போல மன்னிக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. அப்பொழுது அவர் உணர்ந்திருக்கிறார். அவர் சொன்னாராம், என்னுடைய மகளுக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என் மகளுக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவள் என்னுடைய விருப்பத்தை மீறி, எங்கள் பெற்றோரின் விருப்பத்தை மீறி அவள் சென்று திருமணம் செய்து கொண்டாள். அதனால நான் அவளை மன்னிக்க முடியவில்லை. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாரமாவே, அதை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது என் மனதுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. அதன் விளைவுதான் அவருடைய சரீரத்தையும் அது பாதித்திருந்தது. அதுக்கு மாத்திரை சாப்பிடுவது விட்டு will not heal இல்லையா? இந்த மன்னிக்க வேண்டும் என்ற சத்தியம் என்று அவருக்குள் கிரியை செய்ததோ என்று அந்த நாளிலே அவர் மன்னித்தார். அதுக்கப்புறம் மாத்திரையே அவருக்கு நெசசரியா இல்லை. எஸ், கிறிஸ்து மன்னித்தது போல நீங்கள் மன்னிப்பீர்கள் ஆனால் இட் இஸ் வெரி பவர்ஃபுல். மருந்து மாத்திரைகளால் குணப்படுத்த முடியாத நோய்கள் மன்னிக்கும் போது குணமா இருக்கின்றன தெரியுமா? மன்னிக்காததினாலே சுகவீனங்களோடு பலவீனங்களோடு இருந்த ஏராளமான பேர் என்று கிறிஸ்து மன்னித்தது போல் மன்னித்தார்களோ. ஏதோ சரி நான் பெருந்தரமே விட்டுறேன், அப்படி இல்ல. கிறிஸ்து என்னை மன்னிச்சிருக்கிறாருங்க, அதனால மன்னிக்கிறேன் என்று மன்னிக்கும் பொழுது பலவீனங்கள் சுகவீனங்களிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறதுயா.
இந்த மாலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்து காட்டின அன்பை காட்ட நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? அன்றாட வாழ்க்கையில நம்மளை போன்ற இந்த இடத்துல வந்து வாழ்ந்து இதே பூமியில வாழ்ந்து இந்த மன்னிப்பை காட்டினார் ஆண்டவர். நாமும் காட்டுவதற்கு தீர்மானிப்போமா? ஆண்டவரே, என்னை துன்பப்படுத்துறவங்களுக்காக இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? அவர்களை நியாயம் தீர்த்து அல்ல, அவர்களை கட்டி அல்ல, அவர்களை புறந்தள்ளி அல்ல, இரக்கத்தோடு பரிந்து பேசி ஜெபிக்க இருக்கிறேன். ஆண்டவரே, என் வாயில இனி ஆசீர்வாதமான வார்த்தை தான் வரும். என்னுடைய உறவுகளை இனி எந்த ஒரு நபரை பார்த்தும், அது என்னுடைய வாழ்க்கை துணையோ, என்னுடைய பிள்ளைகளோ, நான் வேலை பார்க்கிற இடத்துல உள்ளவர்களோ, என்னுடைய உறவினர்களோ, அயலகத்தாரோ, திருச்சபை அங்கத்தினர்களோ, எனக்கு மேல உள்ள அதிகாரிகளோ, யாரா இருந்தாலும் பரவாயில்லை, என் வாயில ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் வரும். என்னை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களை பார்த்து நான் ஆசீர்வதிப்பேன். தீர்மானம் எடுப்போமா? இரண்டாவது, நான் குறையை பார்க்க மாட்டேன், குறைச்சலை பார்ப்பேன். அந்த குறைச்சலுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நான் கொடுக்கறது வந்து என்னோட இழந்து கொடுக்கனா கூட கொடுப்பேன். ஏன்னா நீர் ஜீவனையே கொடுத்துட்டீரே ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக நான் என் நேரத்தை கொடுக்கறதுல என்ன இருக்குது சுவாமி? நீர் ஜீவனையே கொடுத்துட்டீரே, நான் கொடுப்பேன் ஆண்டவரே. இதயத்தை நான் அடைத்துக் கொள்ள மாட்டேன், அள்ளி கொடுப்பேன் சுவாமி. இட் இஸ் வெரி பவர்ஃபுல். டோன்ட் திங்க் யூ ஆர் லூசிங் சம்திங். நீங்க இழப்பதல்ல, இட் இஸ் வெரி பவர்ஃபுல். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து நான் சிலுவையில நான் மரிக்கிறேன், இத்தனை பேர் கிண்டல் பண்றாங்க, நான் ஏதோ ஒன்றை இழக்கிறேனே என்று நினைக்கல. God knows. அன்று சிலுவையிலே அவர் அத்தனை பேர் ஏளனமாய் பேசினாலும் தன் ஜீவனை கொடுத்ததினாலே இன்று நூற்றாண்டுகளுக்கும் ஆண்டாண்டுகளுக்கும் தலைமுறை தலைமுறையாய் கிறிஸ்துவுக்கு சபையிலே மகிமை உண்டாகிறது. மகிமை உண்டாகிறது. முழங்கள் யாவும் அவருக்கு முன்பதாக முழங்கும். கிறிஸ்துவின் அன்பை காட்டுவது இன்னைக்கு உலகம் நம்மளை பார்த்து சொல்லலாம், கிறிஸ்துவின் அன்பை காட்டினா நீ ஒரு பைத்தியக்காரன் என்று, நீ ஒரு பைத்தியக்காரன், நீ தோற்று போகிறாய் என்று சொல்லலாம். நம்முடைய ஈகோ நம்மளை பார்த்து சொல்லலாம், ஐயோ இது கேவலமா இல்லையா, உன்னை ஏளனமா பார்ப்பாங்க, உன்னை இழிச்சவாயன் என்று சொல்லுவாங்க என்றெல்லாம் சொல்லலாம் நம்முடைய மனசு. நோ, இல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் இருப்போம், நாம் வல்லமை உள்ளவர்களாய் இருப்போம். we will be very powerful. நாம் மிகுந்த வல்லமை உள்ளவர்களாய் இருப்போம். இந்த அன்பு நமக்கு வேண்டும் என்று தேவனிடத்துல கேட்போமா? மன்னித்தல். ஒருவேளை இந்த மாலை வேளையில மன்னிக்க முடியாமல் நீங்கள் அதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய அன்பை எண்ணி பாருங்கள். அவர் உங்களுக்கு மன்னித்ததை யோசித்து பாருங்க. நான் எனக்கு ஆண்டவனை மன்னிக்கணும் ஒரு இதே இல்லை, நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட். யாருமே அப்படி கிடையாது. எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருக்கும். நம்முடைய குறைகள் உண்டு. நாம் இயேசுவின் வெளிச்சத்திற்குள் வரும் பொழுதுதான் அந்த குறைகள் நமக்கு தெரியும். அப்ப அந்த குறைகளுக்காக தேவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு அதை அனுபவிக்கும் பொழுதுதான் பிறரை மன்னிக்க முடியும். இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில வரட்டும். இந்த அன்பின் மூலமாய் நாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தீர்மானிப்போமா? இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான மாலை வேலைக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. The Christ model of love, disciple என்கிற அந்த ஐடென்டிட்டி எங்களுக்கு கொடுக்கிற அந்த அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதுவரையிலும் நாங்கள் எங்களை நிந்தித்தவர்களுக்காக நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் அவர்களை புறந்தள்ளி நியாயம் தீர்க்கிற ஜெபங்களா இருந்துச்சு சுவாமி. இன்னைக்கு நாங்க தீர்மானிக்கிறோம், நாங்கள் பிறருக்காய் ஜெபிக்கும் பொழுது பரிந்து பேசுகிறவர்களாய் இரக்கமுள்ளவர்களாய் ஜெபிப்போம். எங்க வாயின் வார்த்தைகள்ல சாபம் வராட்டாலும் அது ஆசீர்வாதம் தான் சுவாமி வரணும். ஆண்டவரே, we will not be neutral. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவோம் என்று தீர்மானிக்கிறோம். நாங்கள் குறையை பார்க்க மாட்டோம், குறைச்சலை பார்த்து இதயத்தை நாங்கள் அடைத்துக் கொள்ள மாட்டோம், நாங்கள் அள்ளி கொடுப்போம். ஆண்டவரே, நீ ஜீவனையே கொடுத்துட்டீங்கயா, நாங்க என்ன சுவாமி மிஞ்சு போனா எங்களுடைய பணமோ அல்லது எங்களுடைய நேரத்தையோ எங்களுடைய தாளந்தையோ கொடுப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் சுவாமி. நாங்கள் கொடுப்போம் என்று தீர்மானிக்கிறோம். மன்னிக்க எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய மன்னிப்பை நாங்கள் அனுபவிக்கணும் சுவாமி. அநேக நேரங்களிலே நாங்கள் யோக்கியமானவர்கள் என்று சுய நீதியோடு நாங்கள் இருக்கிறோம் ஐயா. இல்ல சுவாமி, உமக்கு முன்பாக நாங்கள் குறைவுள்ளவர்கள். மற்ற மனுஷங்க முன்னாடி நாங்க யோக்கியமானவர்களா தெரியலாம், உமக்கு முன்பதாக நாங்கள் பாவிகள் சுவாமி. நீர் எங்களை மன்னியும் சுவாமி. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த மன்னிப்பை நாங்கள் அனுபவித்து பிறருக்கும் கொடுக்க உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிற வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுங்க சுவாமி. வல்லமை உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. இந்த மன்னிப்பு அநேக இடங்களில சுகத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த மாலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சுவாமி, மன்னிக்க முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள், ஆனால் தூய் ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. கிறிஸ்துவின் அன்பை மன்னிப்பின் மூலமாய் வெளிப்படுத்துவதனாலே வருகிற அந்த பிரேக் த்ரூ, அந்த விடுதலை, அந்த சமாதானம் அவருடைய வாழ்க்கையை நிரப்பட்டும். ஆண்டவர், நீ வல்லமை உள்ளவர் ஐயா. நீர் இந்த பூமியில வந்து வாழ்ந்து காட்டின காரியங்களை நாங்களும் எங்களுடைய உறவுகளிலே ஒருவருக்கொருவர் இதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய அன்பின் மாதிரிகளாக எங்களை மாற்றும். நீர் மாத்திரம் மகிமைப்படுமைப்பா. ஆண்டவரே, இந்த 2 நாட்களும்
உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து நாங்கள் உம்முடைய சத்தியத்தை, வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட சத்தியத்தை நாங்கள் தொடர்ந்து யோசித்து பார்க்க, அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கே எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இந்த மாலை வேலையிலும் சரி, அது மட்டும் இல்லாம இந்த 2 நாட்களும் இந்த எல்லா செஷன்லையும் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வீக்கெண்ட் வித் வேர்ட் என்கிற இந்த செஷன்ஸ்க்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாம் ஒரு வீக்கெண்ட்ல இதை நாம் மீண்டும் நாம் சந்திப்போம். அதே போல இந்த ஜென்டில் விஸ்பர் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த ஜென்டில் விஸ்பர் யூடியூப் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அங்க மிராக்கிள் வாக் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழாய் தொடர் தியானங்கள் போய்கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் அதை கேளுங்கள். தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் இந்த முடங்கி இருக்கிற காலங்களிலே நம்மை உற்சாகப்படுத்துகிறதாய், புடமிடுகிறதாய் இருக்கிறது. மீண்டும் இதுல இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.
கண்ணுக்கு சுத்த